ஏம்மா மணி 12 ஆகுது, தூங்காமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? உங்கள் தம்பி முரளி இன்னும் வரல. வந்தால் சாப்பாடு போட்டு படுத்துவங்களாம்ண்ணா. சித்ரா வீட்டுக்கு போயிருப்பான். எங்கே போனாலும் கண்டிப்பாக சாப்பிட வந்துடுறேன்னு சொன்னான். பிஸ்னஸ் விஷயமா ஏதோ எஸ்டிடி எல்லாம் பண்ணுமா. இத்தனை மணிக்கு மேலே வந்து சாப்பிட போகிறான்? உங்கள் தம்பி என்னைக்கு நேரங்காலத்தில் சாப்பிட்ருக்கான். சரி, சித்ரா வீட்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? பண்ணி நான் எங்கேஜாகவே இருந்தது. ஒருவேளை குழந்தை இருக்குன்னு ரிசீவர் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவன் செல்லு அதுவும் ஆஃபாக தான் இருக்கு. நீங்கள் ஏன் உட்காந்துருக்கீங்க? சும்மாதான், உனக்கு கம்பெனிக்கு. என்னங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், போய் படுத்துங்க. பரவாயில்லம்மா. இங்கே இருக்கண்ணே, மணி 2 ஆச்சு, வா தூங்கலாம். எங்க அவன் இன்னும் வரலையே. பரவாயில்ல, வா வரட்டும். எங்க அப்பா அம்மா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஒரே நாள் எனக்கு யாரும் அனாதைட்டேன். என் பேரண்ட்ஸ் இறந்து போன அதே ஆக்சிடென்ட்ல தான் உங்க பேரண்ட்ஸ் இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு யாருமே எனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு யாருடா? பொண்ணாண்டா கேட்குறேன். என்ன கேட்குற? அந்த பொண்ணு யாரு? மோனிகா. அது தெரியும். அவ எதுக்கு நம்ம கூட தங்கணும்? நீ எதுக்கு என் கூட தங்குற? நான் உன் நண்பன்டா. அவ என் நண்பிடா. அப்போ அவளும் நானும் ஒண்ணா? அவ வேற நீ வேற. உனக்கு என்ன பார்த்தா கேனைய மாதிரி தெரியுதா? இல்ல கோணிய மாதிரி தெரியும். என்ன ஏய், உனக்கு இப்ப என்ன தெரியணும்? அந்த பொண்ணு யாரு? அவ எதுக்காக நம்ம கூட தங்கணும்? கேள்வி கேட்காத. அவ என்னோட ஃபேன். இனிமேல் இங்க தான் இருப்பா. அதுதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னா அவ டேய் செல்வம், என்ன எதுவும் கேட்காதடா ப்ளீஸ். அந்த பொண்ணு நம்ம கூட தங்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன். நீ எந்த விதத்தில் டைவர்ட் ஆகிடக்கூடாது. அந்த பொண்ணால் உன்னோட கேரியர் பாதிச்சிடக்கூடாதா? ஏது டிஃபன் கேரியரா? இங்கிலீஷ் தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா மூடிக்கிட்டு. என்ன அட்வைஸ் அது? எனக்கு உரிமை இருக்கு. இது என் பர்சனல் இஷ்யூ. இதில் நீ தலையிடாத. உனக்கு வருத்தமா இருக்குல்ல? வீடு காலி பண்ணிட்டு போ. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன். நல்ல மேன்ஷனா பார்த்து தங்கிக்கோ. ஏய், நீ ராதிகா லவ் பண்றடா? ஆமா. இப்போ என்ன அதுக்கு? அடப்பாவி. ரூமுக்கு போய் தாப்பால் போட்டு கணக்கு பார்த்துக்கோ. உன் ஃப்ரெண்டை கேட்டேன்னு சொல்றா. காணேனுங்க. பாபு. நீ முரளி வந்தானா? வரலையே. ஒருவேளை சித்ரா நீ வீட்டை தங்கியிருந்தாலும் தங்கியிருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியிருந்தானா? இல்லையே. நைட்டு ஒரே மழை வேற பெஞ்சது. இவன் ஃபோனும் பண்ணலை. எங்கே போயிருப்பான்? என்னம்மா இது? நீ எதுக்கும் சித்ரா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஃபோன் எடுத்துட்டு வா. எங்கேஜ்டா இருக்கு. நம்பர் சரியா போட்டியா பாரு. நான் போயே பார்த்துட்டு வந்துடுறேனே. கார் எடுத்துட்டு போ. என்னங்க இது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. முரளி முன்ன மாதிரி இல்லை. அவங்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. குழந்தைய பார்க்க போயிருப்பான், அங்கேயே தங்கிட்டான் போல இருக்கு. அவங்க தங்க சொல்லியிருப்பாங்க, இவன் தலையாட்டிருப்பான். எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம்ல. அவ்வளோதான்டா. தான் குழந்தை தான் ஒய்ஃப்னு வந்தா பெத்த அம்மா அப்பாவே மறந்துடுவாங்க. நீயும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன். வா.
காஃபி கொண்டு வா. ஐய என்னாச்சு இந்த இழவு ஃபோனுக்கு? லலிதா, லலிதா, சித்ரா ரூமில் ஃபோன் சரியாக வைக்கலன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கொஞ்சம் போய் பாரு. குழந்தைக்கு டிஸ்டர்ப் ஆகுவேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. அதாம்மா நானும் சொல்கிறேன், சரியாக வைக்க சொல்லேன். சித்ரா, என்னம்மா? அந்த ரிசீவரை எடுத்து சரியா வைமா. சரிம்மா. என்னங்க என்னங்க அந்த ரிசீவர் எடுத்து மேலே வைங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். யாரோ ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு. வேண்டாம், அப்பா எடுத்து பாரு. ஹலோ, எது ஆர்கேம் இல்லை, இது வீடுப்பா. ஃபோனை வை. அடடா வாமா. முரளி இங்கே வந்திருக்கானா? நேற்று நைட்டே வந்துட்டாரா? இங்கே தானே இருக்காரு. ஓ சரி, நான் அப்போ கிளம்புறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு குழந்தைய பார்க்காம போனா எப்படி? அது முரளிய. எதுவும் பேச வேண்டாம், முதல்ல வந்து உட்கார். போய் காஃபி அடிச்சுட்டு வா. முரளியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? முரளி, உங்க அண்ணி வந்திருக்காங்க. ஐயோ, என்ன ஐயோ? நீ கொஞ்சம் சும்மா இரு. வாங்க நீ. ஏண்டா, இங்க தங்கறதா இருந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது? உனக்காக நைட்டு பூரா காத்துட்டு இருந்தேன். உன் செல்போன் என்னாச்சு? சார்ஜ் போயிடுச்சு. வீட்டு ஃபோன்? என்ன இப்போ குறுக்கு விசாரணை? இவர் இங்க இருக்கிறதுக்கு யாருடைய பெர்மிஷனும் தேவையில்லை. இவர் என்ன பச்சை குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவன் எனக்கு குழந்தைதான். நீயும் குழந்தைதான். பாபு, ராதிகா எல்லாரும் அப்படிதான். ஓஹோ, இவ்வளோ குழந்தைங்க இருக்கிறதுனால தான் கடவுள் உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய கொடுக்கலையோ? இருக்கலாம். இனிமே உன் குழந்தையும் என் குழந்தைதான். நான் வரேன் சார். சரிம்மா. காஃபி. திமிரு தல்லே கத்தா பாரு. என்னடி இது? குழந்தை எடுத்துக்கிட்டு போய் குளிப்பாட்டு. உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அண்ணி பைத்தியம். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அண்ணி பத்தி பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும், இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன என்ன கஷ்டப்படுவேன்? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்களுக்கு உங்க அண்ணி பெருசுன்னா அது உங்களோட. என்கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த மரியாதையும் எதிர்பார்க்காதீங்க, புரியுதா? இந்த ஒரு விஷயத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் முரண்பாடாவே இருக்கட்டும். நீங்க நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். அவங்க எனக்கு அண்ணி மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. ஆமா, பெரிய தெய்வத்தாய். வேணா அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துங்க. தினமும் கற்பூர ஆர்த்தி எடுங்க. தேவைப்பட்டா வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கங்க. பேசாத. அம்மாவா இருக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? இந்த மாதிரி தாயாக தகுதி இல்லாதவங்க அவங்க பரந்த மனசை காமிச்சு தப்பிச்சுக்க வேண்டியதுதான். திமிரு. உங்க அப்பா வீட்டு இருந்து பேசுறல அந்த திமிரு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நீங்க இப்படி தக்கு புக்குன்னு குதிக்கிறீங்க? நான் உட்கார்ந்து தான் இருக்கேன், நீ தான் குதிக்கிற. போதும், இங்க யாரும் குதிக்கல. உங்க அண்ணி உங்களுக்கு அம்மா, பெரியம்மா, பாட்டி, பூட்டி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா இப்படி காலங்காத்தால ஒரு பச்சை உடம்புக்காரிக்கிட்ட சண்டைக்கு நிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இந்த காம்ப்ரமைஸ்லாம் இங்க வேண்டாம். அது எப்படி ஒரே நிமிஷத்துல மூஞ்ச இப்படி மாத்திக்கிறீங்க? கெஞ்சினா மிஞ்சிறீங்க, மிஞ்சினா கெஞ்சிறீங்க. ச்சே. இங்க பார், நீயும் குழந்தையும் சீக்கிரமா வீட்டுக்கு வர வழியை பாருங்க.
வரலனா சொல்லுங்க, வரலனா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் இங்கே வரதை நிறுத்திடுறேன். உன்னை விட எனக்கு எங்கள் அண்ணி தான் முக்கியம். பார், நீ கேட்ட ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். ஊரை சுற்றணும்னு சொன்னேன், ஊரையும் சுற்றியாச்சு. எதை வேணா கேளு, வாங்கி தரேன். என்ன யோசனை? ஒன்றும் இல்லை. ஓகே, இல்லை இருக்கு. சொல்லு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நோ ப்ராப்ளம், தெரிஞ்சவொன்னே ஆரம்பிச்சுக்கோ. அது இல்லை. அப்புறம் எது இருக்கு? இப்படி நீங்கள் என்னை கிண்டல் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் நடு ரோட்லேயே அழ ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ, அந்த வம்புக்கெலாம் போயிடாதம்மா. நீ வீட்டில் அழுதாலே என்னால் சமாளிக்க முடியாது. ரோட்டில் அழுதுன்னு வச்சுக்கோ, நான் உன்னை ஈவ் டீஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு என்னை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு சரியா கம்பி கூட என்ன தெரியாது. ஸ்போர்ட்ஸ் மேன் ஆச்சே, படிப்பு மண்டையில் ஏறல. என்ன டூத் பேஸ்டாடா? நான் உள்ளே போகிறது உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? சேச்சா, நீங்கள் இல்லைன்னா எனக்கு வேறு யார் இருக்கா? நீங்கள் இல்லைன்னா நான் எங்கே போவேன்? நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நோ சென்டிமெண்ட்ஸ். இல்லை, என்னை பேச விடுங்க. உங்களை பார்ப்பேனா மாட்டேனான்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்ததுக்கப்புறம் ஒரே நாளில் போயிடணும்னு நினச்சேன், முடியல. இந்த உலகத்துலேயே என் மேலே அன்பு காட்டுற ஒரே ஜீவன் நீங்கள் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது நிஜமா பொய்யான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடும். அப்பப்போ நானே என்னை கிள்ளி பார்த்துப்பேன். வலிக்குதுல்ல? நிஜம்தான், அடிக்கடி கிள்ளிக்காத, கை புண்ணாயிடும். சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க. தபர், இந்த இங்க வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்தலாம் என்கிட்ட பேசாத. நீ வா போன்னு மரியாதைலாம் பேசு. வாடா போடான்னு பேசுவேன், பரவாயில்லையா? வாடி போடி நானும் பேசிட்டு போறேன். பேசிக்கோ. ஐ எம் வெரி லக்கி ஹரி. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் செத்து போனப்போ என் சிரிப்பும் அதோட செத்து போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் உன்கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே திரும்பி கிடைச்ச மாதிரி இருக்குது தெரியுமா? தபர், 100 வாட்டி நீ இதை சொல்லிட்ட, நானும் கேட்டாச்சு. போலாமா? நானும் சொல்ல வந்ததே சொல்லலையே. இவ்வளோ நேரம் பேசினேன், இன்னும் சொல்லவே இல்லையா? சொல்லு. என்ன? ஹரி, நாம எப்பவுமே இப்படியே இருப்போமா? இப்படியே நடு ரோட்லையா? சான்ஸே இல்லை. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா எப்பவுமே ஒரே வீட்டில் இருப்போமான்னு கேட்டேன். கண்டிப்பாக நம்ம ஒன்றா இருப்போம். போதுமா? உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டதுக்கப்புறம் என்ன நீ போன்னு சொல்லிட்டேனா? உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல? இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் வரவளுக்கு என்னை பிடிக்கலனா? பிடிக்கும். அவளுக்கு கண்டிப்பாக உன்னை பிடிக்கும். அப்போ அவள் யாருன்னு உனக்கு தெரியும். am I right? தெரியும் தெரியும். எங்கேயோ எப்போ இத்தனை நேரம் பிறந்து வளர்ந்துருக்கணும். போய் 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 லவ் பண்ணுறியா? நான் அவளை பார்க்கணுமே. பார்க்கலாம், அதுக்கு என்ன அவசரம்? ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுப்பா. வெண்ணிலாவா சாக்கோ பாரா? சித்தப்பா நீங்களா? உங்களுக்கு எப்படி கடை தெரியும்? ஞானக்கண்ணை கண்டுபிடிச்சேன். ஏண்டா எனக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா? ஏமாத்திச்சேடா துரோகி. இல்லை சித்தப்பா. இல்லைன்னு சொல்லலாம், எனக்கு வேணாம். எப்படி போகுது இந்த கடை? முதல் 2 நாள் நல்லா போச்சு, இப்போ ஊற்றிக்கிச்சு. ஃபோன் வச்சிருக்கியா, வேலை செய்யுமா? ஏன் பில்லு எப்படா கட்டுவேன் இந்த கடையை வச்சுக்கிட்டு? நான் எது தொட்டாலும் தொலங்க மாட்டேங்குது. தொலங்காதுடா, தொலங்காது.
பாவம் கஷ்டப்படுறியே, போனா போது உங்ககிட்ட சேர்ந்து ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் ஆரம்பிச்சு உன்னை கோடீஸ்வரன் ஆக்கலாம் பார்த்தா இங்க வந்து குச்சி ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்கியா? ஒன்று சரியா, அப்படியே ஒரு வண்டி வாங்கிக்கோ, தெரு தெருவா சுண்டல் வேர்க்கலன்னு வித்துட்டு வாங்க. சும்மா இருங்க சித்தப்பா. எங்கேயோ என் பிள்ளைங்க காணாம போய் என்னை பாடாப்படுத்தி எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருச்சு. பிள்ளைங்கிட்ட இருந்து நீ பாடம் கத்துக்கிற அறிவு இருக்காட உனக்கு? பிசினஸ்னா ஒரு சீசன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரினா திருவிழா காலம், டெக்ஸ்டைல் ஓகோன்னு போகும். குளிர்காரன் குச்சி ஐஸ்கிரீம் துண்ணுவான அறிவு கட்டவன. நுணுக்கம் தெரியாம பிசினஸ் அப்ப புத்திசாலிங்களை கேட்கணும். என்ன தேடி வந்தியாடா? ஒரு நாள் தேடி வந்தியா? இப்படிதான் நாசமா போட்டேன். எப்படி ஓடும் இந்த கடை? ரொம்ப கவலையா இருக்கு சித்தப்பா. எதுக்கு கவலைப்படுற? அதான் அள்ளி அள்ளி கொடுக்க ஆசாமி இருக்கானுங்களே. இதான் எனக்கு கொடுத்துருக்கிற கடைசி சான்ஸ். இதுல நான் பொழைச்சி வரல, ஒரேடா போயிட வேண்டியதான். சரி நீ போ, நானும் கிளம்புறேன். 100 ரூபா கொடு. 100 ரூபாயா? 50 ரூபா கொடுறா. 50 ரூபாயா? 20 ரூபா வச்சிருக்கியா? பிசினஸே ஆரம்பிக்கலையே. ஒரு 5 ரூபா கொடுறா. அது என்னது? அது மிக்சர். நல்லா இருக்குமா? இது இது வேற. இது கொடு. அது நல்லா இருக்குமா? ரெண்டு வருத பரவாயில்ல. சரி தண்ணி எடு, தண்ணி. பெருசு தான் கொடுக்குறது. பின்னாடி கேன் கொடுத்து போங்க தானே. ஒன்றும் இல்லை. போயிட்டு ஏதோ ஐடியா வருதான்னு பார்க்குறேன். வந்து உன்னை காப்பாற்ற முடியுமா ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் கணக்கில் எழுதிக்கோ, காந்தி கணக்கில். தூங்கல? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சித்ரா வீட்டுக்கு வந்துட்டால, அதான். ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி சொல்றீங்க. சித்ரா தானே வந்திருக்கா? பாவங்க அவ. ஒரு வாய் சாப்பிட கூட இல்லை தெரியுமா? குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. புது இடம்ல, அதான் செட் ஆகல. போக போக சரியாயிடும். குழந்தை நல்ல அழகா இருக்குல்ல? சித்ரா மாதிரியே இருக்கு. குணமும் அவ்வளோமா இல்லாமல் இருந்தா சரி. அவ நல்லவதாங்க. ஏதோ வடுக்கு வடுக்குன்னு பேசுறா, மனசுல எதுவும் இருக்காது அப்படின்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவ உன்னை வெறுக்கிறா. இது எப்பதான் உனக்கு புரிய போதும்? எல்லாம் எனக்கு தெரியும். இதை பாருங்க, நம்ம குடும்பத்துக்கு சித்ராவால ஒரு வாரிசு வந்திருக்கு. கையில குழந்தையோட அவ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்ப மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருந்தது தெரியுமா? உன் சந்தோஷம் எனக்கு புரியுதுமா, ஆனா அவளுக்கு புரியாத. நீ அவ குழந்தைய கொஞ்சனா அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற. அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது நம்ம வீட்டு குழந்தைங்க. நான் கட்டாயமா தூக்குவேன், கொஞ்சுவேன். யாரும் என்னை தடுக்க முடியாது. உனக்கு அந்த உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா சித்ரா அப்படி நினைக்க மாட்டா. நீ தொட்டு தூக்குனா அந்த குழந்தை உடம்புக்கு ஏதாவது வந்துடும் நினைப்பா. ஊரை கூட்டுவா, பிரச்சனை பண்ணுவா. அதனாலதான் சொல்றேன், அந்த குழந்தைகிட்ட போகாத. நானும் போக மாட்டேன். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? யாராவது கேட்டா சிரிப்பாங்க. நம்ம வெறுப்ப குழந்தைகிட்ட காட்டக்கூடாதுங்க. அப்போ என் பேச்ச கேட்க மாட்டேன், அப்படிதானே? அன்னைக்கு வளைகாப்புல நடந்த மாதிரி உன்னை திரும்பவும் இன்சல்ட் பண்ணுவா. நீ ஃபீல் பண்றது உட்கார்ந்துகிட்டு இருப்ப. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்க. குழந்தை விஷயமா என்னை யார் எது சொன்னாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காம இருங்க, அது போதும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ சமாளிச்சுக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் கவலை அது இல்லை. வேற என்ன? குழந்தைய வச்சு ஆரம்பிக்கிற சின்ன பிரச்சனை அப்படி அப்படியே வளர்ந்து பெருசா வந்து நிற்கும். அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு நம்மளதான் கை காட்டுவாங்க. இது தேவையா? அதனாலதான் சொல்றேன், குழந்தைய விட்டு கொஞ்சம் விலகியே இரு. அதான் நமக்கு நல்லது. யோசிங்கன்னு என்ன சொல்லுவல்ல, இப்ப நீ நல்லா யோசிச்சு பார், உனக்கே புரியும். நீ காப்பகமா